ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் சொந்த வீடியோவில் தர்பூசணிக்கும் கானா வினோத்துக்கும் கிங்டம் ரெடி பண்ணி இந்த சீசனை இன்னும் பார்த்தீங்கன்னா பூமுட்டை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தகுதியற்ற போட்டியாளர்னு சொல்லிட்டு தர்பூசணி எடுத்தாங்க. ஆனால் அவரை வச்சு தான் கண்டென்ட் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வரப்பாரே நமக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஆனால் உள்ளே இந்த சீசனே தூக்கி நிறுத்துற நிலைமை தர்பூசணிக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனது வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இது ஒரு பக்கம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேரக்டர்ஸ் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் தர்பூசணிக்கு இன்னும் ஒரு ஹைலைட்டு. அதாவது தர்பூசணியோடைய கட்டிக்கிற முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியானா, அப்புறம் அரோரா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வச்சு பார்வதி. சரியா? இதில் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா கமலின் கூட லிங்க்கு. சபரி இருக்கார்ல, அவர் சேவனா இருக்காரு. சபரிக்கு ஆடல் பாடல் ரம்யா கூட ஒரு லிங்க்கு. ஓகேவா? இவர் அதாவது பார்வதி இப்போ திவாகர் மேலே ஒரு லிங்க்கு. அது ப்ரீவியஸ் காதலன். அப்புறம் சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் ரகசிய லிங்க்கு. ஏய் என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாம், இவர் புலவர். யார்? நம்ம விக்ரம். ராஜமாதா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி. மந்திரி கமருதீன். ஓகே. தளபதி பார்த்தீங்கன்னா இந்த சைடு சாண்ட்ரா, அந்த சைடு பிரஜன். வேலையாட்கள் அமித் கெமி, இந்த சைடு எஃப்ஜே சுபிக்ஷா. இளவரசிகள் தான் வியானா, அரோரா மற்றும் பார்வதி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன். இந்த கேமை எப்படி இவங்க ஆட போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கானா வினோத் ஒரு சைடு தலைவர், இன்னொரு சைடில் தர்பூசணி இன்னொரு சைடு தலைவர். ஓகேவா? இப்போது நடிப்பு அரக்கன் அப்படின்றார்ல, அப்படி சொல்லும் போதே எல்லாம் கீழே செத்து போயிடுவாங்க கானா வினோத் கிங். ஓகேவா? நடிக்கிறதுக்கே செத்துருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கானா பாடல் ஒரு பக்கம் ஒளி, இன்னொரு பக்கம் நடிப்பு. சரியா? யாருக்கு யார் சலைச்சது அப்படின்றது தான் கண்டென்ட்டு. ஸோ இதில் எப்படி இவங்க விளையாட போகிறாங்க, எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டுடைய சாராம்சம். ஓகே. இப்போ ஏதாவது பிரச்சனை இதில் உருவாச்சு அப்படின்னா பிரஜனும் சாண்ட்ரா ஊ அப்படின்னு சொல்லி கொஞ்சி அந்த பிரச்சனையை டைல்யூட் பண்ணிடணும். ஓகே. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டாஸ்க் கசகசன் பேசக்கூடாது, சண்டை வரக்கூடாது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக போகணும்னு சொல்லி பிக் பாஸே ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ பிக் பாஸ் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. சரியா? நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, அப்புறம் அதை வச்சு விளையாடுறது, அதுக்கு கேம் ஆடுறது, அதுக்கு இன்னொருத்தண்ட தூக்கி கொடுக்குறது, அதுக்கு ஒரு குரூப்பிசம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பிக் பாஸ் நடக்குது. அதெல்லாம் பிக் பாஸ் ஒரே போடா போட்டார். என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் பார்ப்பேன் 2 நாள் டாஸ்க் நல்லா பண்ணீங்கன்னா அதை சொல்லுவேன். ஆட் ஆன் மாதிரி வரும். ஸ்டார் கொடுக்குறதும் சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் சரி, அதுவும் ஆட் ஆன் மாதிரி வரும். ஆனால் நீங்களாக பார்த்தீங்கன்னா அதை முடிவு எடுத்து இப்போயே சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளையாடுவீங்க. அதனால் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டேன். சரியா? நான் எல்லாருடைய கேரக்டரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த 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 டாஸ்க்கை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த லெவலுக்கு பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் யோசிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷனில் இவங்க எல்லாத்தையும் பொருத்தி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இதை எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பிக் பாஸ் முதலே சொல்லிட்டாரு, கரைச்சல் இருக்கக்கூடாது. ஸோ சண்டே வராது. சண்டே வந்தாலும் பிரஜனும் சாண்ட்ராவும் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அந்த கேரக்டர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ எல்லாத்தோடைய உள்ளே இருக்கிற லிங்கை வச்சே பிக் பாஸ் கேரக்டர்ஸ் ஃபைனல் பண்ணியிருக்காரு. அவங்க அவங்களுக்குள்ளே காதல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இன்னும் கூடுதலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. சரியா? அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு கேரக்டருக்கும் செம்ம. பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா இளவரசன் மேலே தான் நம்ம தர்பூஸ் மேலே ஒரு கண்ணு. பட் பழைய காதலை அவன். அவளுக்கு கோபம் இருக்கும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா காதல் இருக்கும். வியானாக்கு கொஞ்சி பேசுறது, நடிப்பில் ரக்கம் மேலே பயங்கர காதல். அதே மாதிரி அரோராவுக்கும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். ஆடல் பாடல் ரம்யா கானா வினோத் பாடினாலே ஆடணும், அந்த மாதிரியான சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போகிறாங்க. ஸோ வேலையாட்கள் இந்த மாதிரிலாம் மேல் நம்ம இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் எப்படி இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ பிக் பாஸே எதிர்பார்த்துட்டாரு இந்த மாதிரி இந்த டாஸ்கில் எந்த சண்டையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஸோ வியானா, கானா வினோத் அண்ட் மாற்றம் சண்டை. அதாவது டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு வார்த்தை பேசாமல் இருக்க வேண்டியதுன்னு சொல்லி சொன்னேன். அது நீ அப்பே கேட்க வேண்டியதானே டாஸ்க் பண்ணும்போது. இப்போ எதுக்கு கேட்குற? எதுக்கு உடனே இவருக்கு டென்ஷன் ஆகிட்டு வந்தபோது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கானா வினோத் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. திருப்பி கானா வினோத் ரொம்ப இந்த பேட் வேர்ட் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது.
அப்போ வியானா உள்ளே வந்துட்டு இருக்கும் பொழுது கேமரா காடி நடிக்காதனோடனே அப்போ என்ன சொல்கிறீங்களா, நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ சபரி உள்ளே வந்து குறுக்க போடுறாப்புல எப்பயும் போல போடுவார்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டை போடுறாரு. அப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ணு, அவளுக்கு மரியாதை இருக்காது, பார்த்துக்கோ காணாமத்துக்கு வந்து தர்பூசணி நீங்கள் பொங்க, சரியா? வியானா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து, நீங்கள் எல்லாரையும் எதுக்கு சேர்க்குறீங்க, அவரை மட்டும் தனியாக சொல்லுங்கள், நான் அவரை தான் தனியாக சொன்னேன் அப்படின்றாரு. அவ்வளோதான். மற்றபடி எல்லாரையும் சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அவரை மட்டும் சொல்லுங்கள். நான் அவரை தான் சொன்னேன், உன்னை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோதான். இது பெருசாக ஒரு சண்டை கிடையாது. இது அப்பயே முடிஞ்சிருச்சு. இது ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன். ஓகே. ஸோ உங்களுடைய கருத்து